இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள் வந்து சாதனையா இல்ல மக்களுக்கு வேதனையா? உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஆட்சி வந்து ஜீரோ தான். மக்களுக்காக நன்மை செய்கிற ஆட்சி கிடையாது, ஜீரோ தான். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள் ஆட்சி பத்தி மக்களாகிய உங்களுடைய கருத்து என்னென்ன? இதுக்கு முன்னாடி இந்த திமுக அதிமுகவுடைய ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசமா நீங்க என்னத்தை பாக்குறீங்க? திமுக ஆட்சியே தான் இப்போ நடக்குது. திமுகவும் இது ஒன்று தான் எல்லாம் நடக்குது. சட்டம் ஒழுங்கு எப்படின்னு இருக்கு உங்க ஆட்சியில? சட்டம் ஒழுங்கு தான் சந்திச்சிருக்குதே. இப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இப்ப இந்த 100 நாள் ஆட்சி மக்களுக்கு சாதனையா இல்ல வேதனையா? உங்களுடைய பார்வை என்ன? தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு விஜய். எம்ஜிஆர் கால் தூசிக்கு கூட வந்துட்டாருங்க. எம்ஜிஆரை பத்தி பேசுறதுக்கு இந்த ஆளுக்கு அருகதையே கிடையாது. ஆனா இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள் ஆட்சி மக்களுக்கு சாதனையா இல்ல வேதனையா? ஒரு விவசாயியா உங்களுடைய கருத்து என்னென்ன? இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள் ஆட்சி மக்களுக்கு சாதனையா இல்ல வேதனையா? உங்களுடைய கருத்து என்ன இருக்கு? ஆனா இவர் என்ன பண்றாரு? இவர் அப்படியே வாய மூடிக்கிட்டு தான், சட்டமன்றத்திலே வாய மூடிக்கிட்டு தான் நிற்கிறாங்க. எந்த இது வணக்கண்ணே, உங்க பெயர் வயதுண்ணே? என் பேரு வீரமணி, வயசு 65. நான் ஒரு விவசாயி. அண்ணா இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள் ஆட்சி மக்களுக்கு சாதனையா இல்ல வேதனையா? ஒரு விவசாயியா உங்களுடைய கருத்து என்னென்ன? மக்களுக்கு வந்து வேதனை தான். நான் ஒரு விவசாயி, என்னுடைய வேதனையை உங்ககிட்ட சொல்றேன். நான் கடன் வாங்கியிருக்கேன், கூட்டுறவு கடன்லாம் கடன் வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து 75,000 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு 5,000 வட்டி ஏற்றி 80,000 தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆனால் 1,76,000 வாங்கினவனுக்கு வந்து 35,000 கொடுக்குறாங்க. 35,000 தள்ளுபடிங்கிறாங்க. அது வந்து என்ன கணக்கில் சொல்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் விவசாயி குடும்பத்தில் பிறக்கலனாலும் நான் விவசாயி மகன் தான் சொல்லி பச்சை துண்டு போட்டுட்டு தஞ்சாவூர்ல எல்லாம் பேசினாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அவர் விவசாயத்தை தெரியாதவர் சும்மா துண்டு போட்டுக்கிட்டு விவசாயிங்கிற போர்வையில தான் செய்கிறாரு. அவர் வந்து விவசாயத்தை பற்றி ஒரு 10% கூட அவருக்கு விவசாயத்தை பற்றியே தெரிய மாட்டேங்குது. அவர்களுடைய மந்திரிக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து வேளாண்மை பட்ஜெட் இல்லை. விவசாயிகளுக்கு வேளாண்மையை பற்றி எதுவுமே கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது விவசாயிகளுக்கு. அது வந்து சும்மா போலியான பட்ஜெட் தான் அது. இந்த வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கறது 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அது வாழை மரத்தை முட்டு கொடுத்து, அது என்னத்தை முட்டு கொடுத்து அடிக்கிற காத்துல முட்டு கொடுத்தெல்லாம் நிற்க போவதில்லை. வாழை மரம் சாகிறது தான். இந்த முட்டு கொடுத்து தான் இங்கே நிற்க போறதுன்னு இல்லை. இதெல்லாம் சும்மா போலியான ஒரு வாக்குறுதி தான் எல்லாமே. பாதி பேர் கொடுத்த கொடுக்காது அப்படியே நிற்கிது குரு தோப்பலாம். இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 50 வருஷத்துக்கு நாங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போறோம். அதெல்லாம் 50 வருஷத்துக்கு இவங்க வந்து தலைமுறை இன்னுமே ஒரு இந்த பீரியடு நிக்கிறதா இதா இருக்கு. தகுதியினத்தை விட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதி பூரா காத்துல தான் போகுது. வாக்குறுதி ஒண்ணுமே நிறைவேற்றல. மக்களுக்கு வந்து இது வேதனை தான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு விஜய். எம்ஜிஆர் கால் தூசிக்கு கூட வந்துட்டாருங்க. எம்ஜிஆரை பத்தி பேசுறதுக்கு இந்த ஆளுக்கு அருகதையே கிடையாது. அவர் எம்ஜிஆர் என்ன மகான், அவரு மக்கள் திலகம். அவரு இவரு சும்மா ரீல் விடுறவரு. இவருக்கும் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் எம்ஜிஆர் கால் தூசி கூட போட மாட்டாரு. இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்குது. சட்டம் ஒழுங்கு எப்படின்னு இருக்கு இவங்க ஆட்சியில்? சட்டம் ஒழுங்கு தான் சந்திச்சிருக்குதே. இவங்க என்ன, நாங்கள் சட்டத்தை காப்பாற்றணுன்ட்டு வந்துட்டு தினமும் கற்பழிப்பு நடக்குது, கொலை நடக்குது, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்றாரு? இவர் அப்படியே வாய மூடிக்கிட்டு தான், சட்டமன்றத்திலே வாய மூடிக்கிட்டு தான் நிற்கிறாங்க. எந்த இது கிடையாது. எதுக்காக சட்டமன்றத்திலேயே எப்படி அமைதியாக உட்காந்துருக்காரு? அவருக்கு ஒன்றும் தெரியல. தெரிஞ்சா தானங்க பேசுறதுக்கு. எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு தான் படிக்கிறாரு. இவரா பேசல. இப்போ இந்த ஆட்சி பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? இந்த ஆட்சி வந்து ஜீரோ தான். மக்களுக்காக நன்மை செய்கிற ஆட்சி கிடையாது, ஜீரோ தான். எல்லாம் டிஎம்கே ஆட்சி தான் நடக்குது. டிஎம்கே ஆட்சி தான் நடக்குது. டிஎம்கே என்ன செஞ்சாங்கன்னா அதான் நடக்குது. அண்ணா இப்போ இந்த ஆட்சி பத்தி நினைக்கணும்னா நீங்க ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவீங்க? ஒரே வார்த்தை, இது மக்களுக்கு நன்மை பயக்கிற ஆட்சி இல்லை. விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கோ இதனால இந்த ஆட்சியால ஒரு நல்லது எதுவுமே இது வரைக்கும் நடக்கல. கரண்ட் பில்லாம் கூட ஆயிடுச்சு. கரண்ட் பில் 200 யூனிட்னாரு, 200 யூனிட் இங்க இல்ல, எல்லாமே மறுபடியும் டபுள் ஆயிடுது. ஆனா என்ன சொல்றாருன்னா மின்சாரத்துறை அமைச்சர் ஃபீஸ புடிங்கிறாங்க, அதனால கரண்ட் போகுது. எப்படி ஃபீஸ புடுங்கினா எப்படி கரண்ட் போகும்? யாருமே ஃபீஸ புடுங்கல இது வரைக்கும். இவர் எப்படி ஃபீஸ புடுங்கினா கரண்ட் எப்படி கூட போகும்? அப்ப ஃபீஸ புடுங்கினா கரண்ட் பில் குறையணும் தானே? கரண்ட் போயிருந்தா கரண்ட் பில் அதிகமா அவரை தான் கேட்கணும். அதை ஃபீஸ் புடுங்கிறதுக்கு கரண்ட் போகாம இருக்கிறது தானே ஃபீஸ் புடுங்கிறது. ஃபீஸ் புடுங்கினா எப்படி கரண்ட் கூட ஓடும்?
இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கும் இப்ப நடக்கிற இந்த 3 மாசமா நடக்கிற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கும் பாக்குற வித்தியாசமா உங்களுக்கு எப்படி இருக்கு? வித்தியாசமா எல்லா மந்திரிகளுக்கும் தான் உண்மை பேச தெரிய முடியுதா? கேட்க கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலையே. கோடி கணக்குன்னு சொல்ல தெரியல என்னமே எதுவுமே. நிதி அமைச்சரை வந்து உளர்றாரு. நன்றிண்ணே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பெயரு? அண்ணாதுரை, மன்னார்குடி. வயது? 54. சரியா. இப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இப்ப இந்த 100 நாள் ஆட்சி மக்களுக்கு சாதனையா இல்ல வேதனையா? உங்களுடைய பார்வை என்ன? வேதனை ஐயா. என்ன காரணம்? ஆத்துல தண்ணி வரல, விவசாயம் பாதிச்சிருச்சு, மக்கள் ரொம்ப கவலைக்கு இடமா இருக்காங்க. வயல்கள்லாம் எல்லாமே நாத்து விட முடியல. இதுவரையிலையும் தாளடிக்கு தண்ணி வருமா என்னன்னு தெரியல. இது வேதனை தான் தாவாய்க்கு ஆச்சு. இப்ப நீங்க வேதனைன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப தாவேக்கால என்ன சொல்றாங்கன்னா இன்னும் 50 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போறது எங்க கட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க மக்கள் ஓட்டு போடணும்ல. அது எப்படி ஓட்டு போடுவாங்க? அது மாதிரிலாம் எதுவும் இல்லையா. எங்களுக்கு வேதனை தான் இந்த ஆட்சி வந்து, வேற ஒன்றும் இல்லை. குருவை நடலை, தாளடிக்கு தண்ணி வருமா வராதான்னு இன்னும் தெரியல. மக்கள் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கும். ஒரு விவசாயியா உங்களுடைய கருத்து என்ன? இது விவசாயியா வந்து எனக்கு இந்த ஆட்சி நல்ல வேதனை தான் எங்களுக்கு, வேற எதுவும் கிடையாது. இந்த விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் தள்ளுபடி பண்ணலையா. 25,000 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நான் அதையே தள்ளுபடி பண்ணவே இல்லை. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க. எதுவுமே தள்ளுபடி பண்ணல. அதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் ஐயா. அது அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே நடக்கல. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த திமுக அதிமுக ஆட்சிக்கும் இந்த கட்சியோட ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவா பாக்குறீங்க நீங்க? அவங்க ஆட்சிக்குன்னா கரெக்டா ஜூன் 1 இங்க தண்ணி வந்துடும், நடவு நடுவோம், நல்லா செழிப்பா இருப்போம். இப்ப எந்த தண்ணியும் வரல, எதுவுமே வரல. செழிப்பு குறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். வயல்கள்லாம் எல்லாம் வெடிச்சு போய் கிடக்கு. அதனால ரொம்ப கஷ்டம் ஐயா. இல்ல இப்ப தொடர்ந்து இப்போ சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? தொடர்ந்து நிறைய இல்ல ஐயா, சட்டம் ஒழுங்கு முன்னாடியோட குறைபாடு தான். கஞ்சா வைக்கிறவங்க வைக்கிறாங்க, இது சாராயம் வைக்கிறவங்க வித்துக்கிட்டு தான் இருக்கான். இதெல்லாம் எதுவுமே ஒழிக்கல, எதுவுமே இல்லை. சரி ஐயா, நன்றி. ரொம்ப நன்றி. இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள் வந்து சாதனையா இல்ல மக்களுக்கு வேதனையா? உங்களுடைய கருத்து என்ன? மக்களுக்கு வேதனை தான் இது, சாதனை கிடையாது. என்ன காரணம் ஐயா? இந்த பெண்களுக்கெல்லாம் 2,500 ஒன்றும் கொடுக்கல. நெல் கொள்முதல் சரியா பண்ணல. மூட்டையெல்லாம் அப்படி தேங்கி நிற்குது. லட்சக்கணக்கான மூட்டை வந்து டிபிசிலே கிடக்கக்கூடிய. அது விவசாயிகள் தான் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றியதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்லை, அதை ஒன்றும் நிறைவேற்றலையே. விளம்பரம் தான் இருக்கு. விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட் தான் எல்லாம். ஒன்றும் செயல்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த திமுக அதிமுக ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசமா நீங்க என்னத்தை பாக்குறீங்க? திமுக ஆட்சியே தான் இப்போ நடக்குது. திமுகவும் இது ஒன்று தான், மாற்று கட்சியா இல்லை. அதே போல இவங்களும் பண்றாங்க. இதெல்லாம் தூக்கி எறியணும். உங்களுக்கு வயது எத்தனை ஐயா இருக்கும்? எனக்கு 70 வயது. உங்களுடைய 70 வயது அனுபவப்படி இந்த கட்சி ஆட்சிக்கு இதை பத்தி சொல்ல போனா ஒண்ணும் இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவும் செய்யல. அவங்க சொன்ன விளம்பரம் தான் செய்யறாங்க. என்ன வாக்குறுதி செஞ்சிருக்காங்க? 2,500 கொடுக்கல. 6 சிலிண்டரு. ஆமா, 6 சிலிண்டரு. 6 சிலிண்டர் கொடுக்கல. கரண்ட் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப கட் ஆகுது அடிக்கடி. திமுக ஆட்சி பறிபோனதே காரணம் கரண்ட் தான். ஏடிஎம் ஆட்சியில் கரண்ட் நல்லா இருந்தது. இப்போ இந்த தேவைக்காகவும் வந்து கரண்ட் கட் ஆகுது. ஒரு நாளைக்கு நைட்லேயே 4 பூரா 5 ஹவர் நின்று தான் வருது. ஐயா, இப்போ இவங்க ஆட்சியில் வந்து இப்போ சட்ட ஒழுங்கெல்லாம் சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சட்ட ஒழுங்கு நிறைய சரியில்லை. எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு குற்றங்கள் நிறைய நடக்குது. இப்போ கோயம்புத்தூர்ல வந்து பெரிய நகரம் அது, அங்கேயே கற்பழிப்பு நிறைய நடக்குது, மரணங்கள் நடக்குது, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதிகமான தாவேக்கா கட்சியில் நிர்வாகிகள் தானே இதில் ஈடுபடுறாங்க. ஆமா, அது முக்கியமான விஷயம். அது ஒன்று நம்ம கோயம்புத்தூர்ல வந்து அடிபட்டது அந்த தாவேக்கா நிர்வாகி தான். அது செஞ்சது அவங்க தான். இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்றதா சொல்லியிருந்தாங்கல்ல, அது பண்ணிட்டாங்களா? பண்ணலையே. அவங்க முழுசா பண்ணல, பாதி பண்ணியிருக்காங்க, பாதி பண்ணல, செயல்பாட்டுக்கு வரல. நன்றி ஐயா. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள் ஆட்சி மக்களுக்கு சாதனையா இல்லை வேதனையானே? உங்களுடைய கருத்து என்ன? மக்களுக்கு வந்து இந்த 100 நாள் ஆட்சி வந்து வேதனை தான்.
அதில் சாதனைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை. அது வந்து சாதனை மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. அவங்க எப்படி திரையில் நடித்தது மாதிரியே ரியல்லையும் நடித்து ஒரு பிம்பத்தை காட்டுறாங்களோ ஒழிஞ்சு உண்மையிலேயே அது வந்து சாதனை கிடையாது. அது வெற்று அறிக்கையை விட்டு அதை வந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இப்போ அதையே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ ஒழிஞ்சு அதை வந்து செய்கிற மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல ஊழல் இல்லாத மாதிரி லஞ்சம் கொடுக்காத மாதிரி காண்பிக்கிறாங்களோ ஒழிஞ்சு எல்லா இடத்துலையுமே அது சாத்தியம் இல்லை. எங்கே பார்த்தாலுமே இப்போ பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்ற எல்லா கஞ்சா வித்துட்டு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் போதை பழக்கம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லைங்க. அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இன்னும் ஆரம்பிக்கலை. ஒரு ஒரு கவர்ச்சியை காமிச்ச இந்த திட்டங்களுக்கு மட்டும் காமிச்சு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு இன்னமும் அந்த பாணியிலேயே தான் போயிட்டு இருக்காங்களோ ஒழிஞ்சு அவங்க அதுக்கான திட்டமிட்டலாம் அவங்கள்ட்ட இல்லை. அவங்க எப்படி இந்த முதல் கோணல் வந்து முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி இந்த 3 மாசங்கிறது வந்து அவங்களோட அந்த 5 ஆண்டுகான ஆட்சியே இந்த 3 மாசம் காமிச்சிருச்சு. இந்த 100 நாள் காமிக்குது. இப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு சிலதை வந்து எதுவுமே அவங்களால நிறைவேற்ற முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். மக்கள் வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்சியில் எல்லாமே வந்து கடன் வாங்கி தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் கடன் வாங்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அதிமுக எப்படி அந்த சித்தாந்தத்தையே இவங்களும் எடுத்துக்கிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த இதை அவங்களால நிறைவேற்றவும் முடியாது. நிறைவேற்றுற மாதிரி காமிக்கிறாங்க. இத்தனை பவுன் தரேன், சேலை கொடுக்க போகிறேன். மக்களுக்கு தேவையானதை அவங்க செய்கிறது மாதிரி இல்லை. இன்னும் ஆற்றுல தண்ணி வரல. அதுக்கான இது பண்ணலை. நிறைய விவசாய மக்கள் பாதிச்சிருக்கு. நிறைய விளைநிலங்கள் வந்து பிளாட்டாக மாறி இருக்கு. அதுக்கான தமிழகத்தை வந்து மற்ற திமுகவும் அதிமுகவும் நாசமாகணுச்சு. இவங்க வந்து முடிச்சு விட்ருவாங்க, அழிச்சிருவாங்க. இவங்க இன்னும் ஒரு 4 வருஷம் இருந்தாங்கன்னா இவங்க அழிச்சிட்டு இது பண்ணிடுவாங்க. மக்களை உணர்ந்து அது ஒரு புரட்சி வெடிக்கும் போது தான் இந்த ஒரு மாற்றம் வரும். இல்லைன்னா இன்னமும் அவங்களை நம்பிக்கிட்டு வீணாக தான் போகுது இந்த மக்கள். நன்றிண்ணே.